மக்களை விஜய் அவர்கள் எந்த நேரத்துல கட்சி ஆரம்பிச்சாரோ கட்சி ஆரம்பிச்சல இருந்தே அந்த கரூர் பிரச்சனை, சிபிஐ என்கொயரி, கொடிக்கம்ப விழுந்தது, டெல்லிக்கு 2 நாள் அலைய விட்டது, ஆளுங்கட்சியோட பிரஷர் சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. சரி, பினிக்ஸ் பறவை மாதிரி எல்லாத்துலயும் மீண்டு வருவாருப்பா எங்க அண்ணன், நல்ல ஒரு ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது, யாருமே எதிர்பாராத வகையில விஜய் அவர்களுக்கும் வேற ஒரு நடிகைக்கும் கள்ள தொடர்பு இருக்கு, அதனால விஜய் அவர்கள் கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல ஒரு கேஸ் ஒண்ணு ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனை தாங்க நேத்துல இருந்து தமிழ்நாடு முழுக்க பத்திக்கிட்டு எரியுது. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒன்றும் சாதாரணமான மனுஷன் கிடையாது. ஒரு 4 சோத்துக்குள்ள ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அவ்வளவு பெரிய நடிகர், அவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இப்ப வளம் வந்துட்டு இருக்கிற ஒருத்தருடைய பர்சனல் வாழ்க்கையில இருந்து டிவோர்ஸ் அப்படின்னு வரும்போது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் ரசிகர்களையும் ஒரு அரசியல் வட்டாரத்திலையும் பெரிய பாதிப்பு உள்ளாக்கி இருக்கு. சோ இந்த சங்கீதா அவர்களுக்கு 2021 ஏப்ரல் வாக்கிலே விஜய் அவர்களுக்கும் வேற ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அப்ப 2021 அந்த வாக்கிலே இத்தனை வருஷமா எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம இப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. டிவிக்கு இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப திடீர்னு தூக்கிட்டு வந்து என் புருஷனுக்கும் அந்த நடிகைக்கும் ஒண்ணுமுன்னா இருக்காங்க, வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, டிவோர்ஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு லேட்டா தூக்கிட்டு வந்தது ஏன்? விஜய் அவர்களும் ஒரு நடிகையும் ஒரு தொடர்புல இருக்கான்னு சொல்றாங்கல்ல, அந்த நடிகை திரிசா தாண்டா எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே அந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்க பாருங்க இதெல்லாம் நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரிசா மேலதான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா, திரிசா தான் இதுக்கு பஞ்சாயத்து காரணம் அப்படின்ற பத்தியும் அதிமுகவோட முன்னாள் பெரிய தலைக்கட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக போயிட்டு சேஃப் ஜோன் உள்ள போயிட்டு என்ட்ரி ஆயிட்டா அப்படி. ஆனா அதிமுகவோட முக்கியமான ஒருத்தரா இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள், அவங்க டிவிக்கே விஜய் வந்துட்டாரு, நமக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கும், ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போய் ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் நிறைய யோசிச்சிருப்பாரு, ஓகே செங்கோட்டை நம்ம டிவிக்குள்ள சேர்ந்து நிறைய சாதிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. ஆனா இப்ப விஜய் அவர்கள் அடுத்தடுத்து நிறைய பஞ்சாயத்துல சிக்கினாலுமே இப்ப இந்த டிவோர்ஸ் பஞ்சாயத்துல சிக்கும் போது இதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க, கட்சியில தொடர்ந்து இருக்க போறாரா, இல்ல வெளியே திரும்ப ஐயா மன்னிச்சிருங்க உங்களை விட்டு போன தப்புதான் சொல்லிட்டு பழைய கட்சிக்கே போயிருவாரா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கு. அதை பத்தியும் டிவிகே கட்சி விஜய் அவர்கள் தனி ஆரம்பிச்ச கட்சி கிடையாது, மக்கள் நீதி மையம் மாதிரியே இது ஒரு பினாமி கட்சி. சோ ஒரு திருட இருந்தாதான் போலீஸ்க்கு மரியாதை, ஒரு வில்ல இருந்தாதான் ஹீரோக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி திமுகக்கு ஒரு சமமான எதிரியா திமுகவே விஜய் அவர்களை கட்சியை தூண்டி விட்டு பினாமி கட்சியா தூண்டி விட்டு ஒரு வேலை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்றத பத்தியும் இந்த சங்கீதா அவர்கள் அந்த கேஸ் ஒண்ணு போட்டாங்க பாத்தீங்கன்னா, டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அதுல விஜய் அவர்கள்கிட்ட என்னெல்லாம் வேணும் கேட்டிருக்காங்க அப்படின்னும் அவங்க வச்ச அந்த 5 டிமாண்ட் என்ன அப்படின்ற பத்தியும் தான் இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மக்களே, 1999 வருஷத்துலதான் விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் திருமணம் நடந்துச்சு. இவங்களுக்கு ஜேசன் சஞ்சய் அப்படி சொல்லிட்டு ஒரு பையனும், திவ்யா சாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 27 வருஷம் நல்லபடியா குடும்பம் நடத்திட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்ப திடீர்னு ரீசெண்டா இந்த சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விஜய் அவர்களுக்கும் எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்றும் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல இந்த பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஒரு நடிகரா இருந்தா கூட ஒரு நடிகைக்கும் நடிகருக்கும் ஒரு விவாகரத்து அப்படிங்கிற மாதிரி அது ஒரு 4 நாள் டாக்கா போயிடும். ஆனா விஜய் அவர்கள் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு எந்த லெவல் வரைக்கும் வளர்ந்துட்டு நிக்கிறாருன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்படி இருக்கிற டைம்ல போயிட்டு விஜய் அவர்களுக்கும் எனக்கு விவாகரத்து வேணும்னு சொன்ன உடனே இந்த நெருப்பு தான் காட்டுத்தீ மாதிரி தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க பத்திக்கிட்டு எரியுது. சோ டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணாங்களே, அந்த ஃபைல்ல சங்கீதா அவர்கள் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, கணம் கோட்டார் அவர்களே 2021 ஏப்ரல் மாசத்துலதான் என் கணவர் விஜய் அவங்களுக்கும் ஒரு பிரபலமான நடிகை அவங்களுக்கும் ஒரு மாதிரியான கள்ள தொடர்பு இருந்துகிட்டு இருக்கு. அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அரசல் போரசலா காத்து வாக்குல செய்தி மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனா 2021 ஏப்ரல் தான் எனக்கு கன்ஃபார்மா தெரிய வந்துச்சு. அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நான் விஜய் கிட்ட போய் கேட்டேன், என்ன ஜோசப் விஜய் இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எவ்வளவு பெரிய நடிகரு, எவ்வளவு பெரிய ஒரு குடும்ப தலைவன், நீ இப்படி பண்ணலாமான்னு கேட்டதுக்கு என் கணவர் இல்ல தப்புதான், இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உறுதி கொடுத்தாரு, அந்த நடிகையான தொடர்பை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி ஏதோ மனுஷன் சொல்றேன் அப்படின்னு நம்பி விட்டுட்டேன். ஆனா திரும்ப திரும்ப என் கணவர் விஜய் அந்த நடிகையோட தொடர்பை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாருங்க. அது எனக்கு மனதளவு ரொம்ப பாதிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ மேலும் இந்த சங்கீதா அவர்கள் அந்த டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ண அந்த மனுவுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் சொன்னதுக்கு அப்புறமும் விஜய் அவர்கள் அந்த நடிகையோட கள்ள தொடர்பை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாரு. நான் என்ன விஜய் திரும்ப திரும்ப இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இனிமேல் உனக்கு எனக்கும் பேச்சுவார்த்தைல எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2021 இருந்து விஜயும் நானும் அந்த பனையூர்ல ஒரே பங்களா வீட்டுல இருந்தாலுமே நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள தனித்தனியா தான் குவாரண்டைன் பண்ண மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு டச் இல்லாம தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் அவ்வளவு சொல்லி என் புருஷன் விஜய் அந்த நடிகை கூட கள்ள தொடர்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஏன்ப்பா திரும்ப திரும்ப இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு, இங்க பாரு உனக்கு தான் தெரிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ தனியா வாழு நான் தனியா வாழுன்னு சொல்லி
2021 அன்னைக்கு பஞ்சாயத்து நடந்துல இருந்து என் கணவர் விஜயும் நானும் இப்ப வரைக்கும் அந்த பனையூர் பங்களால தனியா தாங்க இருக்கிறோம். எனக்கு அவருக்கு எந்த ஒரு பிசிக்கல் டச், எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் என்ன ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் வந்து என்னை சுதந்திரமா இருக்க விடல, எனக்கு நிறைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. இப்ப எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் விஜய் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணி நான் அந்த ஒரு செலவு இதெல்லாம் பண்ண முடியாதபடி என்னை வந்து அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு ஆள் மாதிரி அடைச்சு வச்சுட்டு இருக்காரு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல என் புருஷனை தாண்டி அப்படின்னு சொல்லியும் சங்கீதா அவர்கள் அந்த மனுல வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. சோ அடுத்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த நடிகை கூட விஜய் அவர்கள் என் பேச்ச கேட்காம அடிக்கடி வெளிநாடு போறது, அங்க போயிட்டு ஸ்டே பண்றது, சுத்துறது, டிராவல் பண்ணது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸையும் சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதை போட்டது அந்த நடிகை தான். அந்த நடிகை தான் விம்புக்குனே போட்டு போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்டாட்டி என்னால பாத்துட்டு சகிச்சிட்டு இருக்க முடியல. சரி என்ன விடுங்க, வேற வழியில அந்த மனுஷன் அப்படிதான் பண்றாரு, நான் விட்டுறேன். ஆனா என்னுடைய பிள்ளைகள் ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா இவங்க 2 பேருமே ஒரு வேலை விஷயமா ஒருத்தவங்க மீட் பண்றது, ஒரு பெரிய ஆட்கள் அங்கிட்டு போய் மீட் பண்ணும் போது அந்த பெரிய ஆட்கள் வந்து என் பிள்ளைகிட்ட போயிட்டு, என்னப்பா உங்க அப்பா வந்து அந்த நடிகை கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க, உங்க அப்பா ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறாங்க. என் பிள்ளைகளுக்கும் அது வந்து அவமரியாதையா இருக்குது. நாங்கெல்லாம் இந்த அவமானத்தை சந்திக்கணுமா? பொறுத்து பொறுத்து பார்த்தேன், முடியலங்க, இதுக்கு மேல இருக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் நான் இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எந்த நடிகை கூட விஜய் வந்து கள்ளத்தொடர்புல இருந்தாருன்னு சொன்னாங்களோ அந்த நடிகையோட பேரை மென்ஷன் பண்ணவே இல்லை. அதுக்கும் என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தருடைய தனிப்பட்ட சுதந்திரம், கருத்து காரணமா எனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை, சோத்துல உப்பு போட்டு திங்கிறவ இந்த மாதிரிலாம் பகிரங்கமா பேரை சொல்ல மாட்டேன், அதனால பேரை சொல்ல விரும்பல அப்படின்ட்டாங்க. ஆனா இந்த டிவோர்ஸ் கொடுத்து இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் போது விஜய் அவர்கள் சைட்ல இருந்தும் விஜய்களோட தொண்டர்கள் சைட்ல இருந்தும் எனக்கு பிரஷர் வந்திருக்கு, எனக்கு 7.5 கூட்டுறாங்க, என்ன நோன்றாங்க அப்படின்னா அந்த நடிகை யாரு அப்படின்றதை நான் ஓப்பனா சொல்லுவேன், அதுக்கெல்லாம் நான் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி சங்கீதா அவர்கள் வந்து 2021 அப்படி தெரிய வந்துச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு போச்சு இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு அப்புறம் 25/8/1999 அப்போ எனக்கு விஜய்க்கு நடந்த அந்த திருமணத்தை ரத்து பண்ணணும். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து இறுதி தீர்ப்பு எப்ப வருதோ அது வரைக்கும் இந்த டிவோர்ஸ்க்கான ப்ராசஸ் போகும் பாத்தீங்களா, அது வரைக்கும் நான் எங்கேயுமே போக மாட்டேன். பனையூர்ல இருக்கக்கூடிய அந்த பங்களா இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் இருப்பேன், அங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு கொடுங்க ஐயா அப்படி சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜீவனாம்சம் அப்படி வரும்போது விஜய் அவர்களுடைய வருமானம் எவ்வளவு, விஜய் அவர்களுக்கு வந்து எவ்வளவு அந்தஸ்து இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நிரந்தரமா ஜீவனாம்சம் விஜய் வந்து எனக்கு கொடுத்தே ஆகணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஒட்டுமொத்த வழக்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த கேஸ் அதுன்னு போகும் பாத்தீங்களா, இதுக்கான எல்லா செலவையும் விஜய் தான் ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நன்றின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் முடிச்சிருக்காங்க அந்த டிவோர்ஸ்க்கான அப்ளை ஃபைல்ல. இதெல்லாம் ஓகே, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த மக்களுக்கும் இப்ப என்ன ஒரு டவுட் அப்படின்னா, சங்கீதா அவர்களே உங்களுக்கு 2021லயே தெரியும் அப்படிங்க, இத்தனை வருஷமா ஊர்பட்ட பஞ்சாயத்து போயிருக்கோம், அப்பெல்லாம் நீங்க தூக்கிட்டு வராம சமயம் பார்த்து அடிச்ச கணக்கா இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் வருது, விஜய் அவர்கள் நிக்க போறாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ண போறாங்க, அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள் நடக்கும், அப்பன்னு பார்த்து அந்த பெரிய மனுஷனை அசிங்கப்படுத்துற மாதிரி இப்ப தூக்கிட்டு வந்தீங்க பாத்தீங்களா, ஏன் யாரு சொல்லி நீங்க வந்தீங்க, உங்களுக்கு பின்னாடி யாரு உங்களை இயக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் ஒரு கேள்விக்குறிய எழுப்புறாங்க. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் எந்த நடிகை கூட கள்ளத்தொடர்புல இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதோ அந்த நடிகை திரிஷா தாங்க, வேற யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கீர்த்தி சுரேஷ் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவளாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா செல்லக்குட்டியை போய் சந்தேகப்பட்ட முடியாது, தங்க முடியாது, கல்யாணம் ஆயிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ ஒட்டுமொத்த மக்களுடைய கண் பார்வை திரிஷா மேலதான் போயிருக்கு. ஏன்னா திரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா இப்ப சமீப கால வருடங்கள அவங்க நிறைய டிராவல் பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துல சுத்தி இருக்கிறாங்க, அதுக்கான போட்டோஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கு. விஜய் அவர்கள் வந்து திரிஷாக்கு வந்து ஒரு நாய் ஒண்ணு கிஃப்ட் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் போட்டோல போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி திரிஷாவும் விஜய் அவர்கள் தான் திருமணம் தாண்டி உறவை இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் நெட்ல வந்து வலம் வந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் திருமணத்தை மீறிய உறவுல இருந்தது திரிஷா கூட தான், அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டோஸ்கள், நிறைய ஆதாரங்கள் வந்து சோசியல் மீடியால அப்படியே லீக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல மெயின் ஆதாரம் என்ன அப்படின்னா நீங்க பாக்குற இந்த போட்டோ தான். சோ திரிஷா அவர்கள் வந்து 2022 அக்டோபர் மாசம் ஒரு டேட் வாக்குல முழு பௌர்ணமி ஒரு மலை மேல நின்னுக்கிட்டு என்ன கேப்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஃபுல் மூட் திங்ஸ் அண்ட் ரிவீல் இன் இட் ஆல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது முழு பௌர்ணமி அப்ப சில விஷயங்கள் வெளியில கசியப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேப்ஷன். சோ எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் தான் 2022 அக்டோபர் ஒரு முழு பௌர்ணமி அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு மலை உச்சியில திரிஷா அவர்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய டைமண்ட் ரிங்க பிரசன்ட் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கிற மாதிரியே பாருங்க, நீங்க பாக்குறீங்களா. சோ திரிஷா அவர்கள் எந்த போட்டோ போட்டாலுமே அந்த பெரிய டைமண்ட் ரிங் காட்டுற மாதிரி தான் அந்த போட்டோஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, அப்லோட் பண்ணிருக்காங்க அந்த பீரியட்ல. சோ விஜய் அவர்கள் ஆசையா வாங்கி கொடுத்த ரிங்கு, அது வந்து நானும் காட்டுற எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க ரிவீல் பண்ண மாதிரி
மக்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் திரிஷா அவர்களுக்கு ஆசையா வாங்கி கொடுத்த நாய்க்குட்டி அதை கொஞ்சுறது, அப்புறம் திரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு லிஃப்ட்ல இருந்து செல்ஃபி எடுக்கிறது, ஃபாரினுக்கு போயிட்டு போட்டோ போடுறது, இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு அந்த முடிச்சு அவுத்து பார்க்கும்போது சங்கீதா அவர்கள் மென்ஷன் பண்ண அந்த விஜய் தொடர்புல இருந்த அந்த நடிகை திரிஷா தான் அப்படின்றது 100% உறுதியா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுமக்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த போட்டோ பாருங்களேன். இந்த போட்டோல கீழே என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, காஸ் ஐ டோன்ட் டூ லைஃப் வித்வுட் யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ இல்லாம என் வாழ்க்கையை என்னால நடத்த முடியாதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. கையில அதே ஒரு டைமண்ட் ரிங் இருக்கு பாத்தீங்களா. சோ பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இல்லாம வாழ்க்கையை நடத்த முடியாதா திரிஷா, அப்போ நீங்க வந்து விஜய் இல்லாம உங்க வாழ்க்கை போகாது அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோ வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு கொஸ்டின் எழுப்பிட்டு தெரியுறாங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேப்ஷன்ஸ், நீ இல்லாம நான் இல்ல நீ தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி நிறைய கேப்ஷன்ஸ் போடுறது, போட்டோஸ் எடுத்துட்டு போடுறது, அப்படியே பழகுறது, நாய்க்குட்டியை கொடுக்குறோம் சொல்லிட்டு இந்த எல்லா சேட்டைகளும் இந்த 2 பேர் பண்றாங்க அப்படின்றத பார்த்துதான் சங்கீதா அவர்கள் தொட்டு தாலி கட்டணும், என் கூட குடும்பம் நடத்தாம உன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு என் புருஷன், என்கிட்ட இல்லாத அப்படி உங்ககிட்ட என்னத்தை பாத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் குடும்ப நல நீதிமன்றத்துல செங்கல்பட்டுல எனக்கும் புருஷனும் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இந்த பஞ்சாயத்துலாம் ஒரு பக்கம் அப்படி குடும்ப சார்ந்து அந்த பக்கம் வச்சுட்டோம் வச்சுங்களேன். மிச்சம் இருக்கிற அரசியல் இப்பதாங்க ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்பதான் நமக்குன்னு ஒரு பதவி கிடைக்குது, ஒரு பெரிய கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல உள்ள போறோம், இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி டிவிக்குள்ள ஜாயின் பண்ணாரு. ஆனா இப்படி இருக்கிற நிலைமையில கரூர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கடைசியில டிவோர்ஸ் பிரச்சனைன்னு வரும்போது மக்கள் டிவிக்கேவை எப்படி நம்புவாங்க, விஜய் அவர்களுக்கு எப்படி ஆதரவு கொடுப்பாங்க, நம்மள ஒரு பெரிய தலைக்கட்டா டிவிக்கேல எப்படி மதிக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் வந்து நிறைய யோசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இனிமேல் டிவிக்கேல தொடரணுமா இல்ல டிவிக்கேக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு ஐயா நான் தெரியாம பண்ணிட்டு திரும்ப உங்க இடத்துக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதிமுக போய் இணைஞ்சிருவாரா, இல்ல பன்னீர்செல்வம் அப்படி ஜம்ப் ஆகி திமுக போன மாதிரி செங்கோட்டையன் அவர்களும் அண்ணே உங்க பக்கமே வந்துக்கணே கொஞ்சம் சேர்ந்துக்கோங்கண்ணே, போடுறாருன்னு சரியில்லைண்ணே, தெரியாம போயிட்டேனே நானும் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கூடவே செங்கோட்டையன் போயிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் அரசியல் வட்டாரத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் டிவிக்கே சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு சில மக்கள் இப்போ இந்த சங்கீதா அவர்கள் திடீர்னு தூக்கிட்டு வந்த இந்த பஞ்சாயத்துக்கு அப்புறமா டிவிக்கே கட்சி வந்து திமுக அவங்களுடைய பினாமி கட்சியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியும் பரவிக்கிட்டு இருக்கு, ஒரு நியூஸும் காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ரிமோட் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசினா. அப்படி நம்ம அப்ப என்ன நினைச்சோம், என்ன நல்லவரா இருக்காரு, கட்சியில ஆரம்பிச்சிருக்காரு, பெரிய அளவு வந்து திமுக எதிர்ப்பாரு போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில மக்களுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டு வெக்கமே இல்லாம திமுக போய் இணைஞ்சிட்டாரு. நிறைய மேடைகள் எல்லாம் இப்ப கேக்குறாங்க, சார் ரிமோட் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிங்க, திடீர்னு அங்கேயே போயிட்டு சேர்ந்துட்டீங்களான்னு சொன்னதுக்கு எப்பயும் போல கமல் அவர்கள் வந்து புரியாத பாஷையிலே ரிமோட்டை தூக்கி போட்டது முக்கியம் இல்ல, ரிமோட்டை யாரும் தூக்கிட கூடாதுன்றதுக்காக தான் இங்க வந்து சேர்ந்தேன், அந்த ரிமோட் யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கடுப்பா தான் இருக்குது. கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணாம ரிமோட்டை பத்தி அங்கிட்டு குளறிக்கிட்டு கடைசியில எதுக்காக போய் சேர்ந்தான்னு சொல்லவே இல்லை. சோ அதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்றாங்க, கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு திமுக போயிட்டு பொசக்கன்னு போய் ஜாயின் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரிதான் திமுக அவங்களுடைய பினாமி கட்சி தான் டிவிக்கேவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளை நம்ம பெருசா பார்க்கணும்னா அதுக்கு ஈக்குவலா சாத்தன்கள் பலமா இருக்கணும். ஒரு ஹீரோவை நம்ம வந்து பலமா பார்க்கணும்னா அதுக்கு ஈக்குவலா வில்லனையும் நம்ம வந்து பலமா அதுல காட்டணும். அது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ பவர்ஃபுல்லா காட்டணும் அப்படின்னா போலீஸ்க்கு ஈக்குவலா திருடனையும் காட்டணும். சோ இந்த மாதிரி ஒரு யுக்தி இருக்கிற சமயத்துலதான் திமுக வந்து பெரிய லெவல பிரம்மாண்டமா காட்டுறதுக்காக திமுகவே பிளான் பண்ணி அவங்களுக்கு சமமான ஒரு எதிரி தாண்டா டிவிக்கே அப்படின்ற மாதிரிதான் டிவிக்கே கட்சியை விஜய் அவர்களை கூப்பிட்டு ஒரு ஃபண்டை கொடுத்து நீ ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பி, என்னை பத்தி அடிக்கிற மாதிரி அடி, என்னை மட்டுமே டார்கெட் பண்ணு, என்னை மட்டுமே கிளியிலையும் கிளி, அப்போதான் என்னை பத்தி நீ சொல்ல சொல்ல என் மக்கள் மனசுல நான் வந்து ஒரு பெரிய அரசாங்கம், நான் வந்து ஒரு பெரிய கட்சின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும், இதெல்லாம் ஒரு பிளான் தான் அப்படின்ற மாதிரி திமுக அவங்களுடைய பினாமி கட்சி தான் டிவிக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு குண்டதையும் தூக்கி போட்டு ஒரு சில மக்கள் வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயமும் பரவிட்டு இருக்கு. ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கட்சி அது வந்து தனியா கொள்கையுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியா இல்ல வந்து பினாமியோட கட்சியா அப்படின்றத தெரிஞ்சுக்க என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா, அந்த கட்சியினுடைய தலைவன் வந்து உலகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசாம உள்ளூர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாலும், அவங்க பல தலைவர்களுடைய எதிரிகள் இருந்தாலுமே ஒரே ஒரு எதிர்கட்சி தலைவர் மட்டுமே தேர்ந்தெடுத்து அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி நீதான் 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 சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மேலும் சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கூர்ந்து கவனிச்சாலே அந்த கட்சி தனியா கொள்கைக்காக மக்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியா இல்ல வந்து பினாமியோட கட்சின்றது ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே சொல்லுது. சோ மக்களாகிய நாம டிவிகே கட்சி தனியா ஒரு கொள்கையோட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியா இல்ல வந்து திமுக அவங்களுடைய அந்த பினாமி கட்சியான்றத காலம் தான் முடிவு பண்ணும், அது நம்ம கையில கிடையாது. இந்த பஞ்சாயத்துலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சங்கீதா அவர்கள் வந்து திமுக அவங்களுடைய கைக்கூலி,
திமுக சொல்லிதான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் ஆடுறாங்க. ஏன் அப்படின்னா இத்தனை வருஷமா சும்மா இருந்துட்டு விஜய் அவர்கள் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன் நெருங்கும் போது திடீர்னு தூக்கிட்டு வர்றாங்க, விஜய் அவரோட செல்வாக்க சரிக்க பாக்குறாங்க அப்படின்னா அப்ப திமுக சொல்லி தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கருத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா முரசொலி பத்திரிகையோட நிறுவனர் முரசொலி செல்வம் அவர்களுடைய இறப்புக்கு சங்கீதா அவர்கள் அங்க போயிருக்கிறாங்க. போயிட்டு வந்து எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆறுதலாம் சொல்றாங்க. அந்த போட்டோ தான் நீங்க பாக்குறீங்க. சங்கீதா வந்து திமுகவோட கைக்கூலி, திமுக சொல்லிதான் இதெல்லாம் பண்றாங்க, ஸ்டாலின் சொல்லிதான் இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் ஒரு யுக்திப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு மக்கள் அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு தியரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எதிரி இப்ப யார் இருக்காங்கன்னா டிவிகே மற்றும் டிவிகே விஜய் அவர்கள் தான். சோ இப்படி இருக்கிற பட்சத்துல 2021 இருந்து அந்த குடும்ப பஞ்சாயத்துன்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அந்த கள்ளத்தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் முரசொலி செல்வம் அவங்களுடைய இறுதி அஞ்சலை கலந்துக்கிட்டு அங்க ஒரு டாக் எல்லாம் போயிருக்கு. அதெல்லாம் நீங்க இந்த போட்டோ இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ அப்படி இருக்கும் போதுதான் அங்க நிறைய பிளான் நடந்திருக்கு. சோ சங்கீதா அவர்கள் இப்ப வரைக்கும் திமுக இருக்க முக்கியமான அதிகாரிகள் கூட பெரிய பெரிய ஆளுங்க கூட சிஎம் ஸ்டாலின் வரைக்கும் கூட டச்ல இருந்துகிட்டு அவங்க சொல்ல சொல்ல சங்கீதா வந்து காய் நகர்த்துறாங்க. ஏன்னா 2021 தெரிய வரும்போது எந்த ஒரு பொண்ணாலும் இத்தனை வருஷமா சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. த்ரிஷா கூட போறீங்களா போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த நெருப்பை வந்து அணையாம உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து கைட் பண்ணிருக்காங்க. பொறு பாகுபலி படத்துல ராணா டகுபதி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்பா இப்ப வேண்டாம் இருங்க ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி அவ்வளோ வருஷமா சைலண்டா இருந்த சங்கீதாவை கரெக்டா எலெக்ஷன் வரும்போது திமுக வந்து தூண்டி விட்டுருச்சு. இப்ப நீ போமா, இப்ப போயிட்டு கேஸ் கொடுமா, விஜய் அவர்கள் வந்து சரிச்சலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி வந்து திமுக தான் இருக்குப்பா, விஜயோட எதிரியை கைக்குள்ள போட்டு நண்பனாக்கிக்கிட்டு இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா தரவுகள், டேட்டாஸ், போட்டோஸ் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு மக்கள் வந்து திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க மக்கள். சோ விஜய் அவர்களுக்கு நடந்த இந்த பஞ்சாயத்துக்கு அப்புறமா ஒரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா கலைஞர் திமுக கட்சியை இது பண்ணவர் தானே, அவருக்கெல்லாம் 3 பொண்டாட்டி இருக்கு, ஏன் அவர் 3 பொண்டாட்டி கட்டி கட்சியில இருந்தது இல்லையா, அவரெல்லாம் சிஎம் ஆனது இல்லையா, விஜய் அவர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஏன் அப்ப விஜய் சிஎம் ஆகக்கூடாதா, விஜய் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வர்றாங்க. இன்னொரு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா கலைஞர் 3 பொண்டாட்டி கட்டி இருந்தாலுமே அபிஷியலா கல்யாணம் பண்ணாரு, மக்களுக்கு தெரியுமே அபிஷியலா குடும்பம் நடத்தினாரு. ஆனா விஜய் பண்ணது ஒரு கிரிமினல் இதுப்பா, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட கள்ள தொடர்புல இருந்திருக்காரு. நம்ம இந்திய சட்டப்படி திருமணத்தை தாண்டிய உறவு, இதுக்கெல்லாம் தடையெல்லாம் இருக்கு. சோ கலைஞர் அந்த 3 பொண்டாட்டி கட்டினதையும் விஜய் நடிகை கூட இருந்து சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு மக்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டிவிகே கட்சி வந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்களுக்கு பெண்களுடைய ஓட்டு எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரசிகர்களா இருந்தவங்க தான் இப்ப வந்து வாக்காளர்களா மாறி இருக்கிறாங்க. சோ அவ்வளவு பெண்கள் வந்து சப்போர்ட், விஜய் அண்ணா எங்க அண்ணா சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறமா விஜய் அவர்களால குடும்பத்தையே ஒழுங்கா நடத்த முடியல, பொண்டாட்டியே சந்தோஷமா வச்சுக்க முடியல. அவ்வளவு கிளி மாதிரி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு யாரோ ஒரு வப்பாட்டி பின்னாடி போயிருக்காரு. சோ இப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு பெண்கள் ஓட்டு விழுகிறது கஷ்டம் தாங்க அப்படின்ன மாதிரி ஒரு சில மக்கள் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. எங்க இருந்துப்பா இந்த டிவோர்ஸ் பிரச்சனை இவ்வளவு பூதாகரமா வெடிச்சது, தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த மீடியாவை இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு சாமானிய மனிதர் கிடையாது, ஒரு நார்மலா துக்கடா நடிகர் கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய ஒரு நடிகர், எவ்வளவு பெரிய மக்களுடைய அந்த செல்வாக்கை சம்பாதிச்சு வச்சிருக்காரு அப்படின்றத தாண்டியும் அவர் வந்து இப்ப டிவிக்கேன்ற ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியோடைய ஒரு முக்கியமான தலைவரும் கூட. சோ அப்படி இருக்கும்போது அவர் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்து கரெக்டா எலெக்ஷன் டைம்ல, ஏற்கனவே இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கரூர் பிரச்சனை, அதுக்கப்புறம் சிபிஐ என்கொயரி, அதுக்கு டெல்லிக்கு டிராவல் பண்றது, நிறைய தொண்டர்களுடைய ப்ரெஷர், அப்புறம் வந்து கார்ல அந்த கொடிக்கம்ப விழுந்ததுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து அடுத்தடுத்து அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கும் போது இந்த டிவோர்ஸ் பிரச்சனை இதுதான் அடுத்த ஒரு பூகம்பம் மாதிரி பெருசா பார்க்கப்படுதுங்க. சோ மக்கள் சொல்றதை வச்சு பார்த்தாலும் இருக்கிற எல்லா போட்டோஸும் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதை வச்சு பார்த்தாலும் விஜய் அவர்கள் வந்து திருமணத்தை தாண்டிய உறவுல இருக்கிறது திரிஷா கூட தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு 100% கிளியரா ஆயிருக்கு. ஆனா அந்த திரிஷா தான் அப்படின்ற ஒரு பேரை வந்து சங்கீதா அவர்கள் வந்து எப்ப வேணாலும் வெளியே சொல்ல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப வரைக்கும் அந்த ஃபைல மென்ஷன் பண்ணல, இந்த நடிகை தான் அப்படின்னு சொல்லல. அது வரைக்கும் அது அவங்களுடைய கௌரவத்தை பொறுத்தது. ஆனா நம்ம சங்கீதா அவர்கள் வந்து அட்டாக் பண்றோம், டார்கெட் பண்றோம், ஒரு மாதிரியா பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவங்க அதெல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறம் நீ என்ன எப்படி பண்றியா, இவ தாண்டா அப்படி சொல்லிட்டு பேரை சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த நடிகையோட பேர் எப்ப வேணாலும் வெளியே அபிஷியலா வரலாம். சோ இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருந்தாலுமே டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க தொண்டர்கள், விஜயோட ரசிகர்கள் வந்து என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எங்க அண்ணாவை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா கொள்ளையடிக்கிற கும்பல் கிட்ட எங்களை காப்பாத்த வந்த சாமி அவர் தாங்க, டிவிகே கட்சி ஆட்சிக்கு வரணும், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு நாங்க எங்க அண்ணா கூட இருப்போம், வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹேஷ்டாக எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த பக்கமும் சண்டைக்கு வர்றாங்க, இந்த பக்கமும் சண்டைக்கு வர்றாங்க, பிரச்சனை ஒரு மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு போகுதுன்னு தெரியல. ஆனா பாவங்க அந்த மனுஷன்
ஒரு கட்சி ஆரம்பிச்சு அடுத்தடுத்து ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போனோம், வேற மாதிரி லெவல் வரணும், மக்கள் நல்லா பாத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரும்போது அட்டி மேல அடிக்கி வாங்கிட்டே இருக்கும்போது பாவம் அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு, என்ன சொல்றேன்னு தெரியல. சோ இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சங்கீதா அவங்க மென்ஷன் பண்ற அந்த நடிகை வந்து திரிஷா தானா, இல்ல திரிஷா கூட விஜய் அவர்கள் வந்து ஃப்ரெண்ட்லியா தாங்க பழகிட்டு இருக்காங்க, அதை தான் ஒரு மாதிரியா எக்ஸாக்ட் பண்ணி ஒரு மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறம் டிவிகே கட்சி என்ன ஆகும்? கட்சியில இருக்கிற முக்கியமான ஆட்கள்லாம் அவங்க என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க? நீங்க விஜய் அண்ணாவோட ஃபேனா இருந்தீங்கன்னா இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகை என்கிட்ட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.